ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் மீன் குழம்பு எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்ப்போம். மீன் குழம்பு வைக்கிறது நிறைய மெத்தட் இருக்குது. நீங்கள் இந்த மெத்தடில் ஒரு நாளைக்கு செஞ்சு பாருங்கள். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது கூடவே ஒரு தக்காளி சேர்த்துக்கோங்க. 2 வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. ஒரு 5 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகளையும் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், 1 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் மிளகு. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். இந்த மாதிரி இப்போ ஒரு மண்சட்டி எடுத்துக்கோங்க. 2 டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா வடகம் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கோங்க. ஒரு 3 பல் பூண்டு தட்டி சேர்த்துக்கோங்க. நல்லா வாசனையாக இருக்கும். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு பச்சை மிளகாயை நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு 10 பல் பூண்டு மாதிரி சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலராக வரணும். அதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கிக்கிறேன். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இது கூட ஒரு பழுத்த தக்காளியை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன். தக்காளி நல்லா குழைய வதங்கியிருக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இதுக்கு மசாலா சேர்த்துக்குவோம். கொஞ்சமாக மஞ்சத்தூள், காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 3 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதனுடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்குவோம். இப்போ நம்ம அரைச்சி வச்ச விழுதை இதோடு சேர்த்துடுவோம். சேர்த்துட்டு இதனுடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் கிளறி விடுவோம். நம்ம கிளறி விடும்போதே பார்த்திங்கன்னா நல்ல எண்ணெயும் பிரிஞ்சு வந்திருக்கணும். அப்போ தான் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா எண்ணெய் எல்லாமே பிரிஞ்சு வந்துடுச்சு. நான் இதில் ஒரு 2 கத்திரிக்காயை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். மீன் குழம்புல கத்திரிக்காய் போட்டு செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டு நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ கத்திரிக்காய் வேகிறதுக்காக மூடி போட்டு மூடி வச்சிடுறேன். கத்திரிக்காய் பார்த்திங்கன்னா அரை வேக்காடு வெந்திருக்கு. இப்போ ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளியை கரைச்சி இதோடு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு குழம்பு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் கொதிக்க வைப்போம். நீங்கள் இப்போ உப்பு காரம் எல்லாமே சரியாக இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. இதுக்கப்புறமா எனக்கு உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்தது, நான் சேர்த்துக்கிறேன். இப்போ எண்ணெய் எல்லாமே பிரிஞ்சு வந்துடுச்சு. இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 2 துண்டு மாங்காய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு மாங்காய் பிடிக்குன்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. நீங்கள் மாங்காய் சேர்த்து செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்கும். இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிருக்கு, எண்ணெயும் பிரிஞ்சு வந்திருக்கு. இதில் நான் மீன்களை சேர்த்துட்றேன். மீன் எல்லாத்தையுமே சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் குழம்பு நல்லா கொதிக்கட்டும். ரொம்ப நேரம் குழம்பு கொதிக்க விடக்கூடாது. நான் இதில் பார்த்திங்கன்னா மத்தி மீன், அதுக்கப்புறம் பாறை மீன், அதனுடைய தலை வால் எல்லாமே போட்டு வச்சுருக்கேன். இப்போ மீன் போட்டுட்டு நம்ம எதுவும் கலரக்கூடாது. குழம்பு நல்லா கொச்சி வந்துடுச்சு. கொத்தமல்லி தழை தூவினீங்கன்னா சுவையான மீன் குழம்பு ரெடி. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு